நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 9:15 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:17 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று பிற்பகல் 1:17 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:17 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அரிய சாதனைகளை புரிந்து புகழடைவீர்கள். புதிய நகைகள் செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிநாடுகள் செல்லக்கூடிய சாதகமான காலகட்டம் என்று சொல்ல முடியும். பிள்ளைகள் நலன் கருது சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்குங்க. மனமும் ஆறுதலாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் முக்கிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று நீங்க நல்லதொரு வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவியில் செய்து கொடுப்பார்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் மயங்கும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைப்பதில் கொஞ்சம் கடினம்தான். கண்டிப்பாக ஒழியுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். பெண்கள் இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரிய சாதனைகளை புரிந்து புகழடைவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. திறமையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று பயணத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடங்கல்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை. மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். பண வரவும் சீராக இருக்க கூடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை. சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்றால் கொஞ்சம் கடினம்தான். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நண்பவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைக்கு. இந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் படிப்படியாக தவிர்த்து விடுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். சீரான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. அதிக தூரம் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்குங்க. தொடர்ந்து நல்ல பலனை பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கொடுங்க.
பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். பயம் வேண்டாம். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் அமைதி காணுவது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்கள் பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக தன்னை காத்துக் கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் பேசுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்க கொடுங்க. ரோகிணி. சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. மிருகசிரிஷம். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். திறமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். விடாமுயற்சியுடன் இன்று நீங்க உழைப்பீர்கள். அதிக தூரம் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுமாரான பணவரவுதான் இன்று இருக்கக்கூடும். ஆயினும் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். காரிய தடை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணவரவு இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. பயம் வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை நல்லவர்கள் புரிந்து கொள்வார்கள். நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்தால் இல்லத்தில் கலந்து பேசினால் வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். தைரியமாக இல்லத்தில் சொல்லுங்கள். நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சந்தேக பார்வை மற்றும் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். என்று எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெரும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. பெரியோர்களிடம் இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பாராட்டும் புகழும் ஏற்படும் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். நல்ல வாகன யோகம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிரமலை இன்று படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கை சீரான முறையில் இருக்கக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாகனம் யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை நீங்க எடுத்து செய்வீர்கள். இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கையாண்டு வெற்றிகரமாக நடத்துவீர்கள். சந்தோஷமான திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. கட்டாயத்தின் பேரில் இன்று நீங்க விடுபெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலருக்கு இந்த விடுமுறை நாள் ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக கைகூடும், பயம் வேண்டாம். விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடைப்பல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வரக்கூடும். பூசம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பொறுமையாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. இந்த நாளை நீங்க கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாவற்றையும் நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெற முடியும். ஆயில்யம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடும். சுய தேவைகள் பூர்த்தியாக கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் இன்ப சுற்றுலா பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவிருப்பது மிக சிறப்புங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று வெகு விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிம்ம ராசினியர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக வழிநடத்தியவர்கள். இனிமையான பேச்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். பங்குதாரரிடம் யதார்த்த நிலையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்பட வேண்டும். ஆராய்ந்து செய்யக்கூடிய முடிவில் வெற்றி இருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அடுத்தவருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக சிறப்பு. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் நண்பர்கள் கொஞ்சம் வேகம் எடுப்பது சிறப்பு. எந்த ஒரு பணியும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடும். சில இடங்களில் குழப்பங்கள் கொஞ்சம் உருவாகத்தான் கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று பெண்கள் வருமானத்திற்கான வழியை அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலில் கவனம் வேண்டுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றி புரிதல் வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும் நான் என்ன சொல்ல முடியுங்க. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை இன்று பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். உத்திரம். வெகு நேரமாக பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்பொழுது மாறும். இந்த நாள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பல வகையில யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கக்கூடும். தாயின் ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று பல வகையிலும் உங்களுக்கு பண வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நண்பர்கள் சந்திப்பு நலம் கொடுக்கும். என்று மனசுக்குள் தைரியம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பண வரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை கண்டிப்பாக உயரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேகமாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பமும் கண்டிப்பாக நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். இன்று இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணம் வரையும் செய்துவிட வேண்டாம். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதலை பொறுத்தவரை பயம் வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக ஜெயம் உண்டாகும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தொழிலை இன்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். இன்று குறைபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிலும் பெருமூச்சு விடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பங்காளி சண்டைகள் கண்டிப்பாக ஓயக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பணியின் காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் கண்டிப்பாக நன்மை இருக்கின்றது. பயம் வேண்டாம். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். நல்ல குணம் இருக்குங்க. உங்க குணத்தை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள்.
மற்றபடி உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து முன்னேறுவதற்கான முயற்சிகளை மட்டுமே மேற்கொள்வீர்கள். படிப்படியான வாழ்க்கையை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். நல்லதொரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். வியாபாரம் தொடர்பான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வீண் அலட்சியம் மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. செய்கின்ற காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உடன் பணிபுரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று காரியங்களை சிறப்பாக செய்து முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கைகூடும். எதிலும் அமைதி வேண்டும். இன்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளிடை சொல்ல முடியுங்க. இந்த விடுமுறை நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி. கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். இந்த நாளை நீங்க குழப்பம் இல்லாமல் வழிநடத்தி செல்வது நல்லது. விசாகம். தயவு செய்து பதட்டம் வேண்டாங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சில இடங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை கண்டிப்பாக தெளிவு வேண்டுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் இன்பம் உண்டாகக்கூடும். நேர்மையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிக கோபம் உருவாகக்கூடும். அதிகப்படியான பணி சுமையும் இருக்கக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க கொஞ்சம் ஓய்வுக்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது மிக அவசியம். உயர் பதவியில் உள்ளவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. தீர ஆலோசித்து எந்த ஒரு காரிலும் ஈடுபட வேண்டும். உழைப்பு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியருடன் கருத்து வேற்றுமை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதும் பெரிதாக இருக்காது. பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல விஷயம் பண்ணுவீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை ஏற்பட கொடுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. நேர்மையாக நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அதிக உழைப்பு இன்று நீங்க செய்ய வேண்டியிருக்கும். மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். குடும்ப உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க.
விடுமுறை நாளை விதை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். அனுஷம் இன்று பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்காது. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யாரையும் தயவு செய்து பகைத்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்திற்காக வேண்டியவற்றை சேமித்து வைப்பீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று எல்லோரையும் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகஜமாக அனைவரிடமும் பழகி முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடுங்க. இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதிக பயணியின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத சூழல் இருக்குங்க. கோபத்தை அடக்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நேர்மையுடன் சிறப்பாக பணியாற்றி பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுங்க. புகழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நேர்மையை எப்படியும் செயலாற்றிக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். தன வரவு சீராக இருக்க கொடுங்க. வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். என்று பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சின் இனிமை மூலம் காரியங்களை வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையான விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிக உழைப்பு செய்ய வேண்டியிருக்குங்க. என்று உங்களுக்கு நூதன பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். போராடும் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நல்ல நட்பினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அன்றாட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர கொடுங்க. உத்திராடம் நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். என்று நீங்க முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளும் இறங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் எல்லோரையும் சந்தேகப்படுகின்ற குணம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மன கவலை இல்லாமல் இருப்பது மட்டுமே நல்லது. சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பயந்த நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரில் வந்து கண்டிப்பாக தோன்றுங்க. இறைவனை முழுமையாக நம்புவீர்கள்.
வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். திருப்திகரமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். அலைச்சலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வேலை பளுவும் இருக்கத்தான் செய்கின்றது. அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உடன் பணிபுரிவரால் பாராட்டும் புகழும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும். இரவு நீண்ட நேரம் கண்ணு விடுதிருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்பங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயங்க வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் எடுக்கக்கூடிய முடிவுல தெளிவு வேண்டும் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். மாணவர்கள் இன்று சாதகமான நல்ல பலனை பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். எல்லாவற்றிலும் நல்லது ஏற்படக்கூடும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் இன்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லோரையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை நீங்க சமாளிக்க வேண்டும். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்களில் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனக்கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். அவிட்டம். இந்த மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட வேண்டுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தன லாபம் கண்டிப்பாக தெரிய வரக்கூடும். பயம் வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பும் இன்பங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். மனசுக்குள் தெம்பு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்குங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. பணியாளரிடம் இன்று கவனமாக பேசுவது நல்லது. திறமைக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்குங்க. எல்லோரிடத்திலும் இன்று இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். வெகு வெகு விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. கூட்டுத் தொழில் உறவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். வாய்ப்புகள் கண்டிப்பாக வாயில் கதை வந்து தட்டுங்க. பெண்களுக்கு என்று சந்தோஷம் எதிலும் கூடும். சந்தேகப்படுகின்ற குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயம் வேண்டாம். குழப்பம் இல்லாத காதல் அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சுமூகமாக முடியும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்பங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுடைய திறமைக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகப்படக்கூடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுமூகமான இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. போராட்டாத்தி. சந்ததி விருத்தி ஏற்படக்கூடும். சந்தோஷமான தரங்கள் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். ஆன்மீகத்தின் நாட்டம் கூடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். சந்ததி விருத்தி ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக மாறுங்க. இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். குறிக்கோளோடு செயல்படுங்கள். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மீனும் ராசினியர்கள். இந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்போகம், சந்ததி விருத்தி போன்றவை ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆரோக்கியமும் சீராக இருக்கக்கூடுங்க. தன லாபம் சீராக அதிகரிக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபமும் மன வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூட்டு தொழில் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆவணங்களை அனைத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சக பணியாளர்களின் வேலைகளில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். சூழல்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். பெண்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்க கொஞ்சம் ஓய்வுக்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. காலையில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். மதியத்திற்கு மேல் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதில் குழப்பமே மிஞ்சும். காதில் கைகூடவில்லை என்ற கவலை இருக்கும். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும், பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடையினை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று மனமயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவியும் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். போட்டிகள் இருந்தது கண்டிப்பாக குறையும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். மனதில் தெம்பும் மகிழ்ச்சியும் கொடுங்க. பெரியோர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக சிறப்பு. ரேவதி. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உடன் பணிபுரிவோரால் நன்மை ஏற்பட கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை தவிர்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எல்லோரையும் சந்தேகப்படுகின்ற குணம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீண்ட நேரம் கண்ணு வெடித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவே கை கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த இடத்தில் பணத்தை வசூல் செய்து விடுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடனையும் ஒரு பகுதியை நீங்க அடைத்து விடக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.